ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மேக்ஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறமா வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? சில பேர் வந்து நம்ம கிளாஸை பற்றி டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான டவுட்டுமே இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சில பேர் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காமே வந்து டவுட் கேட்குங்க. ஃபஸ்ட் அந்த டவுட்டை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கிளியர் பண்ணிடுறேன். எல்லோரும் மேக்ஸ் கிளாஸ் அப்புறமா வந்து டெஸ்ட் பேட்ச் பற்றி வந்து கேட்குங்க. கிளாஸ் வந்து ஃப்ரீ தானே, எதுக்கு நீங்கள் ஃபீஸ் கேட்குங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க. மேக்ஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். யூடியூப்பில் எல்லாருக்குமே, நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே, பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். டெஸ்ட் பேட்ச் தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு மட்டும் தான் ஃபீஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதை டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கிளாஸே வந்து போட்டிருக்கோம். ஸோ ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொடுத்துருந்தா அவங்களால எப்படி வந்து டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிளாஸை வந்து எல்லாருக்கும் யூடியூப்பில் இருக்கவங்களுக்கும் பொதுவாக கொடுப்பவே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு வந்து ஃபீஸ் உண்டு, கிளாஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அது வந்து யூடியூப்பில் எல்லாருக்குமே கொடுப்போம். உங்களுக்கு கிளாஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த பேட்சுமே ஜாயின் பண்ண வேண்டாம், கிளாஸில் மட்டுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதுவே ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கிளாஸோட சேர்த்து டெஸ்ட் பேட்சுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாஸை பார்த்துட்டு கரெக்டாக டெஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாஸும் டெஸ்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து சிலபஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு நேரத்தே வீடியோ கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து ஹெட் பெயினாக இருந்துச்சு, அதனால தான் கொடுக்க முடியல. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் வந்து கிளாஸ் 1 வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் கொடுக்க போகிறேன். மேக்ஸ் வந்து நிறைய நியூ ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மேம் பேசிக்லேருந்து எடுப்பீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அப்போ தான் தெரிஞ்சு உங்களுக்கு சிலபஸ் என்னன்னே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் சிலபஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், இந்த 3க்குமே சொல்லப்போனால் டிஎன்பிசியில் இருக்க மேக்ஸ் எப்போவுமே பொதுவாக தான் இருக்கும். ஓகேவா? சிலபஸ் இது தான். நீங்கள் இது வந்து குரூப் 4 சிலபஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குரூப் 1லேயுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, குரூப் 2லையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே சிலபஸ் தான் மேக்ஸில் இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எத்தனை கொஸ்டின், ரீசனிங்கில் எத்தனை கொஸ்டின், ஆப்டிடியூடில் எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க 6th to 10th புக்கு போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கன்ஃபார்ம் போதும் உங்களுக்கு. இது வரைக்கும் 11th 12thலேருந்து கேட்டதே கிடையாது. 6th to 10th வரைக்கும் தான் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிள் சுருக்குதல். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் எடுத்துகிறோம். சரி, இப்போ நமக்கு 6th to 12th வரைக்கும் நம்ம வந்து சுருக்குதல் வந்து சிம்பிளிஃபிகேஷன் எங்கெங்கே இருக்குது, 6th எங்கே இருக்குது, 7th எங்கே இருக்குது, 8th எங்கே இருக்குது, 9th எங்கே இருக்குது, 10th எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் டேரெக்டாக போய் 6th புக்கோ 7th புக்கோ 8th புக்கோ எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியுமா? புரியாது. அதுமாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண வராது. அதுக்காக தான் அந்த கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை வந்து யாருக்குமே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அந்த நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸ்லேயே வந்து சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் எழுதி நீங்கள் நோட் எழுதி வச்சுக்கணும். ஓகே? அந்த நோட்டை வச்சு தான் உங்களால் வந்து அடுத்தது வந்து நீங்கள் டேரெக்டாக போய் புக்கெல்லாம் எடுக்காதீங்க. இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா நம்ம வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து 2011 2024 வரைக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். அதுமாதிரி ஸ்கூல் புக்குமே நம்ம வந்து இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா, இப்போ மென்சுரேஷன் தான் நமக்கு ஃபஸ்ட் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாபிக் வைஸ் 6th எங்கே இருக்குது மென்சுரேஷன், 6th to 10th மென்சுரேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கட் பண்ணி பிடிஎஃபாக வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? அதேமாரி நீங்கள் வந்து அடுத்தது வந்து கிளாஸ் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா ஸ்கூல் புக்கை வந்து பாருங்கள். ஓகேவா? மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் நோட்ஸ் இது பார்க்க மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து முடிஞ்சிடும். அதில் 1-2 சம்மன் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இதேமாரி தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும். ஓகே, இப்போ என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டாபிக் வந்து டீகோட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? விழுக்காடு அப்படிங்கிறது பர்சன்டேஜ் கூட நம்ம பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தா போதாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது அப்படிங்கிறதும் இதுக்குள்ளே ஆட் ஆகும். ஓகேவா? அடுத்தது மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வரும். ஓகேவா? அடுத்தது வந்து விகிதம் மற்றும் விகிதச்சாரம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இது கூட வந்து வயது கணக்குகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் உண்டு. ஓகேவா? வயது கணக்குகள்லாம் இப்போ எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே கீழே எழுதி உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லுது. இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்குள்ள வந்து வயது கணக்குகள் இருக்கும். ஸோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுலேருந்து சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்த தனி வட்டி தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பரப்பு இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? பரப்பளவு அதாவது அளவியல் மென்சுரேஷனில் 2D, பரப்பளவுனா 2D, கொள்ளளவுனா 3D. ஓகேவா? இதுவும் ஒரே டாபிக் அளவியலில் வரும். அடுத்தது காலம் மற்றும் வேலை. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா?
இவ்வளோ தான் ஆப்டிடியூட்லேருந்து 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் ஆப்டிடியூட். அடுத்தது வந்து நம்ம ரீசனிங் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்டிடியூடில் வந்து கொடுக்காத டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. ஓகேவா, ப்ராபபிலிட்டியும். அடுத்தது வந்து ஸ்டாட்டிக்ஸ், புள்ளியல், ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சராசரி அப்படிங்கிறது இதில் வரும். ஓகேவா, ஆவரேஜ். அதுவுமே இந்த 3மே நம்ம பார்க்கணும். ஓகேவா, இதில் வந்து சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் கொஸ்டின் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து எதுக்கு இதை பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஒருவேளை கொஸ்டின் கேட்டாங்க நம்ம மேக்ஸிமம் நம்ம ஆவரேஜ்லேருந்து தான் கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இது வந்து பார்த்து வைக்கலாம். அடுத்து இப்போது நம்ம இவ்வளோ தான் ஆப்டிடியூடில் வந்து டாபிக். ஓகேவா, இவ்வளோ டாபிக் தான். அந்த டாபிக் படி நம்ம வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து டாபிக் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது காரணிவியல், ரீசனிங் வந்து பாருங்கள். ரீசனிங் வந்து 10 கொஸ்டின் கொடுத்துறாங்க இந்த வாட்டி தான். ஓகேவா, ஸோ நம்ம ரீசனிங்குமே இந்த வாட்டி வந்து 10 கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஸோ அதுவுமே நம்ம நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இருக்குது. ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கோ எதுவுமே கிடையாது, அதாவது ஸ்கூல் புக்கில் வந்து கிடையாது. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது வந்து நம்ம எங்கே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அப்புறம் RS அகர்வால் புக். ஓகேவா, RS அகர்வால் புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே நம்ம டாபிக் வைஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம். RS அகர்வால் புக்லையுமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம PDF வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் இதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணோன்னா நீங்கள் கொடுக்குறது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். ஸோ ரீசனிங், தருக்க காரணவியல். ஓகேவா, ரீசனிங், அப்புறம் புதிர்கள், பசில்ஸ், அப்புறம் பகடை, டைசம். ஓகேவா, காட்சி காரணவியல், விசுவல் ரீசனிங். ஓகேவா, எண் எழுத்து காரணவியல், இதை ABCD எழுத்து கொடுப்பாங்களா அது. அதுக்கப்புறமா எண் வரிசை, ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு அதில் ஏதாவது தப்பு இருக்கா, இல்லாட்டா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அது. விஷுவல் ரீசனிங் அப்படின்னா ஏதாச்சும் நமக்கு படம் முக்கோணம் அதில் கொடுத்துட்டு நமக்கு அதை என்ன சொல்லுவாங்களா அந்த இது. பகடை, டைசம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது புதிர்கள், பசில் மாதிரி ஏதாவது சம் கொடுப்பாங்க. அடுத்த எண் வரிசை. ஓகேவா, இது வந்து எண் எழுத்து வரிசை, அதாவது ABCD. இது வந்து எண் வரிசை இது. ஓகே, மொத்தமே இதில் வந்து ஒரு 7 டாபிக் இருக்குது. 1 2 3 4 5 6. ஓகேவா, 6 டாபிக் இருக்குது. ஸோ இந்த 6 டாப்பிக்குமே நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து PDF-ஆக வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, இது வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி ஸ்பெஷலாக பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். சம்டைம்ஸ் வந்து இந்த திசைகள் வச்சு கூட நமக்கு கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அது எல்லாமே பார்க்கணும். ஓகேவா, கடிகாரம் சம்மே இந்த நமக்கு கேட்பாங்க. இது எல்லாமே நமக்கு ரீசனிங்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா, பரப்பளவு, அளவியல், மென்சுரேஷன்னா 6th எங்கே இருக்குது, 7th எங்கே இருக்குது, 8th எங்கே இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். 2D. ஓகேவா, 6th செகண்ட் டேம். ஓகேவா, இந்த செகண்ட் இப்படி போட்டிருந்தா டேம். இந்த PDF வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து 3rd டேர்ம் அப்படிங்கிறது. அப்புறம் 7th வந்து ஃபஸ்ட் டேர்மில் வந்து அளவைகள் இருக்குது. ஓகேவா, இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது 6 to 2D வந்து. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, மென்சுரேஷன் 2Dக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருவோம். அதாவது நம்ம டெஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர் வைஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து அதாவது வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிளாஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா சமயம் வந்து பார்க்கணும். ஓகேவா, அதுக்காக வந்து நான் உங்களுக்கு PDF எல்லாமே 6 to 8 நம்ம ஆல்ரெடி PDF வந்து அனுப்பிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து மென்சுரேஷன் 3D. அது வந்து 9th 10th மட்டும் தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி அடுத்து LCM and HCF. ஓகேவா, இது தகவல் செயலாக்கம். இல்லை HCF மட்டும் இருக்கும் 8th. ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகேவா, அதான் HCF அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே புக்கில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 2 டாபிக். ஆனால் நமக்கு தனித்தனி டெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ஒரு வாரத்தில் வந்து கிளாஸ் நோட்டில் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது ஒரு வாரம் பத்தாது. அதனால தான் ஒரு டாபிக் வந்து 2ஆக பிரிச்சிட்டோம். அதனால தான் மென்சுரேஷனுமே 2ஆக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம், 2D 3D அப்படின்னு சொல்லி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, 7th மட்டும்தான் இருக்கும். அதுமாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். டாப்பிக்கை வந்து உங்களுக்கு டீகோடிங் பண்ணி கொடுத்து வைக்குவோம். அடுத்து நமக்கு நம்பர் சிஸ்டம், அதில் வந்து APGP, கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், அது அந்த நம்பர் சிஸ்டம் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த டாப்பிக்குமே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்பர்ஸ் என் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ரீசனிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து இந்த இது கிடையாது. APGP வந்து நம்ம இங்கே கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா, இது வந்து 10th வந்து இருக்கும். ஓகேவா, எண்கள் மற்றும் ஃபுல்லாக இதில். ஓகேவா, எண்கள் மற்றும் வரிசைகள் அப்படிங்கிட்டு இருக்கும். ஓகேவா, இந்த லெசன் இதுக்கு உங்களுக்கு நான் வந்து இன்டெக்ஸ் பேஜ் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதையும் நான் காமிக்கேன். இது வந்து நம்ம அது சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வேர் டு ஸ்டடி வந்து க்ரியேட் பண்ணது. ஓகே, அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். 6th 7th 8th 9th இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து இருக்கும்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதில் வயது கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வயது கணக்குகள் அதில் வந்து பார்க்கணும். ஓகேவா, நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வயது கணக்குகளுமே வந்து நம்ம பார்க்கணும். அடுத்த டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் ப்ராபபிலிட்டி நிகழ்த்தகவு வந்து 9th 10th இருக்குது. அடுத்து ஸ்டாட்டிக்ஸ் புள்ளியல் சராசரி அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் சம் வந்து 1-2 தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சராசரி வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸ் வீடியோ கொடுப்போம்னா அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். வயது கணக்குகளுக்கும் ஏதாவது வந்து நமக்கு புக்கில் இல்லைனா அது வந்து நம்ம கிளாஸ் வீடியோ கொடுப்போம்னா அந்த கிளாஸ் வீடியோ மட்டுமே போதும். ஓகேவா, வயது கணக்குகள் சராசரி அப்படிங்கிறதுக்கெலாம் ஓகேவா. ஆனால் நமக்கு சில டாபிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம சிலபஸில் கொடுக்கலாம். பட் புக்கில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸ்கூல் புக்கே வந்து எனாஃபாக தான் இருக்கும் நமக்கு. ஓகேவா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நிறையவே இருக்கும். ஓகேவா, நம்பர் சிஸ்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, இதான் வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி. ஓகேவா, அடுத்த ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தர்க்க காரணவியல் நம்ம வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். புதிர்கள், பகடை, அப்புறம் காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ஓகேவா, இதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் இதுக்கு என்ன புக் வந்து ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் RS அகர்வால் புக் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான PDF வந்து டெஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண PDF. ஓகேவா, அப்போ வந்து நமக்கு மேக்ஸ் வந்து யூனிட் 10ல் வந்து இருந்துச்சு. ஓகேவா, இது எதுக்கு கொடுத்தாரோம்னா அதே சிலபஸ் தான். நமக்கு அதில் என்னென்ன மார்க் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஆப்டிடியூட்டில் எத்தனை கொஸ்டின் கேட்பேன், ரீசனிங்கில் எத்தனை கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிறது. இது எதுக்காகனா அதே இது ரெடி பண்ணதான். இது வந்து இண்டெக்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கலாம். 6th ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்குது. அதுவே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருப்போம். அப்போ ஓகேவா, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக எங்கெங்கே இருக்குது இது வந்து நீங்கள் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெரியலனா அந்த இண்டெக்ஸ் பேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே, உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் சம்மந்தமாகவோ அல்லது இந்த மேக்ஸ் கிளாஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கேன். அதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ அப்புறமா வந்து பேமெண்ட்டை வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருமே பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து நான் குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியும். டெலகிராம் குரூப்பில் தான் நமக்கு டெஸ்ட் பேஜ் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு இருந்துடாதீங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அல்லது டெலகிராம் நம்பர் நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த டெஸ்ட் பேஜோட டீட்டெயில்ஸுமே வீடியோவுமே நான் வந்து கீழே கொடுக்கேன். நம்ம இப்போ தான் இந்த வீடியோ பார்க்கணும். உங்களோட மேக்ஸ் கிளாஸ்க்கான வீடியோஸ்மே வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணேன். மேக்ஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ தான், டெஸ்ட் பேஜ் வந்து ஃபீஸ். ஓகேவா, ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒருவேளை நீங்கள் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்குள்ளே உங்களுக்கு நான் குரூப்போட லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ எதுவும் பேனிக்காலாம் ஆக வேண்டாம். 1 டேக்குள்ளே வந்து உங்களுக்கு குரூப்புக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவேன். அப்புறம் எல்லோரும் லாஸ்ட் டேட் வந்து என்றைக்கு அப்படின்னு கேட்டீங்க, February 2 வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டக்குன்னு February 2 வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ February 1 தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட். ஓகேவா, அதுக்குள்ளே எல்லாருமே ஜாயின் பண்ண வந்து பாருங்கள். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க. இதுக்கப்புறமா வந்து கிளாஸ் வந்து 5 o'clockலாம் வராது. இதை வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். 9 o'clock வந்து வரும். ஓகேவா, நைட்டு வந்து 9 o'clock வரும். இன்றைக்கா நம்ம மென்சுரேஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக நமக்கு இன்றைக்கி வந்து 9 o'clock வரதுலாட்டனால அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஏன்னா நம்ம நேரத்தை வந்து கிளாஸ் கொடுக்கல. ஸோ வந்து இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எப்படி மார்னிங் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மென்சுரேஷன் 2D கிளாஸ் வந்து வரும். ஸோ அது பேசிக்லேருந்து எல்லோரும் பேசிக்லேருந்து தான் எடுப்பேன் கேட்டீங்க. ஆமாம், பேசிக்லேருந்து தான் எடுப்பேன். அப்புறமா ஷார்ட்கட் அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தீங்க ஒரு ஆள். ஸோ ஷார்ட்கட் அப்படிங்கிறத விட இப்போ உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்களே எடுத்து பாருங்கள். ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஷார்ட்கட் நீங்கள் எப்போ படிக்கணும்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எல்லா டாப்பிக்குமே பேசிக்காக, அதாவது அதனுடைய பேசிக் அடிப்படையிலேருந்து தெரியும் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காண்டி நீங்களாகவே அப்பப்போ வந்து போட நீங்கள் போடுறதே ஷார்ட்கட் தான். அதுக்கப்புறம் நீங்களாகவே ஷார்ட்கட் வந்து உருவாக்கிடுவீங்க. அதுதான். ஸோ நானும் சில சமக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்லுவேன். அது அதாவது அது பெரிய மாடலாக வரணும், அதுக்கு மட்டும் தான் நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து அடிப்படையிலேருந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சம்மை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போலாம் எல்லா சம்மையுமே ட்விஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம வந்து அந்த PDF வந்து அட்டாச் பண்ணுறோம். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா, இதுதான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ மேக்ஸை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, இது இவ்வளோ தான் டாபிக் இருக்குது அப்படிங்கிறது. பார்க்க நிறைய டாபிக் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சில டாபிக்ஸ் மென்சுரேஷன்
இது கொஞ்சம் பெரிய டாபிக். மென்சுரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் பெரிய டாப்பிக்காக இருக்கும். பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வரும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி அப்படி தான் அதுக்கு மேலே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சில இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் மட்டுமே நமக்கு நல்லா வந்து படிச்சுக்கிட்டாலே போதும். ஆனால் மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் அப்படிலாம் விடக்கூடாது, எல்லா டாப்பிக்குமே படிச்சிடணும். ஓகேவா, இதில் தான் ஏன்னா நமக்கு அதில் 25 கொஸ்டின் கண்டிப்பாக வேணும். 25க்கு 25 வந்து வேணும். ஓகேவா, அப்போ தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து நல்லா வரும். ஒரு 180 ப்ளஸ்ஸாவது நம்ம போடணும்னா கண்டிப்பாக மேக்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம கிளாஸ் வீடியோ வந்து பார்ப்போம். ஓகேவா, மென்சுரேஷன் 2D அளவியல் வந்து நம்ம பேசிக்லேருந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டுமே கேட்டிருந்தீங்க. ஸோ சண்டே தான் டெஸ்ட், நீங்கள் சண்டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ ஓகேவா, நீங்கள் அந்த சண்டே ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் எழுதாங்க. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வராது, வேஸ்ட். நீங்கள் அப்போ ரேங்க் லிஸ்ட்டில் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகேவா, ஓகே ஃபைட் பண்ணணும், நம்ம வந்து 25 போடணும், 25 நிறைய பேர் எடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைட் பண்ணணும், நம்மளும் 25க்கு 25 எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ நம்ம எப்போனாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் டெஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதுவே இருக்காது, போட்டி போடணும் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருமே டெஸ்ட்டு அன்னன்னைக்கு கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்களோட இதை பண்ணிடுங்க. ஸோ டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து சண்டே தான் டெஸ்ட்டு. ஸோ சாட்டர்டே வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரி பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷனில் மட்டும் கரெக்டாக இருங்க. ஓகேவா, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்டேட்லாம். ஓகே, தேங்க்யூ.